ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது saree கன்வெர்ட்டட் ட்ரெஸ். இன்னைக்கு அதுக்காக நான் யூஸ் பண்ண போகிறது இந்த saree தான். இந்த சாரியை வச்சு நான் ஒரு ட்ரெடிஷ்னல் கவுன் மாதிரி ஸ்டிச் பண்ண போகிறேன். இதை எப்படி கட் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. வீடியோவை கண்டினியூ பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம இந்த சாரியை வச்சு என்ன மாதிரி பேட்டர்ன் வந்து பண்ண போகிறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் வந்து இந்த சாரியை வச்சு இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் தான் வந்து பண்ண போகிறேன். இதில் வந்து உங்களுக்கு தெரியும், நான் வந்து எல்போ ஸ்லீவ்ஸ் வச்சுருக்கேன், ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து டீப் நெக்கும் வச்சுருக்கேன். கீழே வந்து உங்களுக்கு ப்ளீட்டட் டிசைன் மாதிரி கொடுத்துருக்கேன். ஏன்னா இந்த மாதிரி பார்டர் பெரிய சாரீஸ்லாம் இருக்குன்னா நீங்கள் ப்ளீட்டட் டிசைன் போகிறது வந்து ரொம்பவே பெட்டரான ஒரு ஆப்ஷன். இங்கே வந்து நம்ம பொதுவாக வந்து ரெண்டு விதமாக வந்து யோக்கை வந்து ஸ்டிச் பண்ணலாம். ஒன்று வந்து எந்த ஒரு டாட்டுமே இல்லாமலும் ஸ்டிச் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு பிரின்சஸ் கட் லைன் அந்த மாதிரி கூட நம்ம வைக்கலாம். ஆனால் இங்கே வந்து நான் வச்சிருக்க டாட் பார்த்தீங்கன்னா பிரின்சஸ் கட் மாதிரியும் இல்லை, அதே மாதிரி ஒரே ஒரு டாட் இருக்கும் இல்லையா, ஒன் டாட் அந்த மாதிரியும் இல்லை. இது என்ன வித்தியாசமாக இருக்குது அப்படின்னா, இது வந்து ஷோல்டர் டு வேஸ்ட் டாட் அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் கிட்டத்தட்ட பிரின்சஸ் கட் லைன் மாதிரியே தான். ஆனால் இதோட லைன் மட்டும் உங்களுக்கு பிரின்சஸ் கட் மாதிரி இல்லாமல் இது ஸ்ட்ரெயிட்டாக இருக்க போகுது. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். இதோட டிராஃப்டிங் வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. இந்த மாதிரி டாட் இருக்கிற மாதிரி தான் நான் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து யோக் வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்னெல்லாம் மெஷர்மெண்ட்ஸ் தேவைப்படும் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். அதுக்காக இங்கே வந்து நான் ஹியூமன் ஃபிகர் மாதிரி வரைஞ்சிட்டு உங்களுக்கு இப்போ இதில் வச்சு நான் உங்களுக்கு என்னெல்லாம் மெஷர்மெண்ட்ஸ் தேவை அப்படின்றத வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இதில் ஆல்மோஸ்ட் நம்ம ப்ளவுஸ்க்கு என்னெல்லாம் மெஷர்மெண்ட்ஸ் எடுத்தோமோ அது எல்லாமே இருக்க போது. எக்ஸ்ட்ராவாக ஒரு 1-2 மெஷர்மெண்ட்ஸ் தான் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்க போகுது. ஸோ அது வந்து நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன மெஷர்மெண்ட் பார்க்கணும்னா ஷோல்டர் மெஷர்மெண்ட் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். நம்ம ப்ளவுஸ்க்கு எப்படி எடுத்தோமோ சேம் அதே மெத்தடில் தான் இங்கே எடுத்துக்க போகிறோம். நீங்கள் அப்போ என்ன மெஷர்மெண்ட்ஸ் எடுத்தீங்களோ அதுவே கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஷோல்டர் டு அப்பெக்ஸும் நமக்கு தெரியும். ஷோல்டரோடைய மிட்லேருந்து உங்கள் இன்ச் டேப்பை வச்சு கீழே அப்பெக்ஸ் பாயிண்ட் வரைக்கும் உங்கள் இன்ச் டேப்பை வச்சு எடுக்கிற மெஷர்மெண்ட் வந்து ஷோல்டர் டு அப்பெக்ஸ்ன்றதை மார்க் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ஷோல்டர் டு லோவர் செஸ்ட், அந்த அப்பெக்ஸ் பாயிண்ட்லேருந்து அப்படியே உங்கள் இன்ச் டேப்பை வந்து உங்கள் லோவர் செஸ்ட்டுக்கு உள்ளே விட்டு எவ்வளோ மெஷர்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோல்டர் டு லோவர் செஸ்ட்டோட மெஷர்மெண்ட்டும் கிடச்சிடும். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட்டோடைய லென்த், ஷோல்டர் டு லோவர் செஸ்ட் வச்சிருப்போம் இல்லையா, அது கூட வந்து +2, 2.5, 3 இன்ச், அதாவது உங்களுக்கு விருப்பமாக இருக்க எத்தனை இன்ச்சஸ் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மினிமம் வந்து 2 இன்ச்சஸ் வந்து கண்டிப்பாக ஆட் பண்ணியிருக்கணும். அதுதான் உங்களுடைய ஃப்ரண்ட்டோடைய லென்த். இந்த ஃப்ரண்ட் லென்த் வந்து நம்ம என்னன்னு சொல்வோம்னா யோக் லென்த். இது வந்து ட்ரெஸ் இல்லையா, ஸோ யோக் லென்த்தாக வந்து இது எடுத்துப்போம். அடுத்தது வந்து செஸ்ட் ரவுண்ட் வந்து எவ்வளோன்னு பார்க்கணும். செஸ்ட் ரவுண்ட் வந்து நம்ம ஏற்கனவே வந்து பார்த்துருப்போம் இல்லையா, அதையே தான் நம்ம எடுக்க போகிறோம். ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. அடுத்தது வேஸ்ட் ரவுண்ட். இந்த வேஸ்ட் ரவுண்ட் வந்து நம்ம ப்ளவுஸ்க்கு எடுத்திருப்போம். ஆனால் இங்கே வந்து நம்ம அந்த ப்ளவுஸ்க்கு எடுத்தோம் இல்லையா, அந்த வேஸ்ட் ரவுண்ட் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நான் ப்ளவுஸ்க்கு வேஸ்ட் ரவுண்ட் எடுக்கும்போது சொல்லியிருந்தேன், அது வந்து நல்லா டைட்டாக பிடிச்சி தான் எடுக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிட்டுக்கு அப்புறமா ஃபிட்டிங் வந்து பர்ஃபெக்டாக வரும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இங்கே வந்து நீங்கள் அப்படி வந்து வேஸ்ட் ரவுண்ட் வந்து எடுக்கக்கூடாது. வேஸ்ட் ரவுண்ட் வந்து நம்ம செஸ்ட் ரவுண்ட் எடுத்துருப்போம் இல்லையா, நார்மல் லூசிங் விட்டு அதே மாதிரி தான் வந்து வேஸ்ட் ரவுண்டுமே வந்து எடுக்கணும். ஸோ இங்கே நான் வந்து வேஸ்ட் ரவுண்ட் வந்து எடுத்துக்கிறேன். உங்களுக்கு ஒரு கம்பேரிசன் சொல்கிறேன். வேஸ்ட் ரவுண்ட் வந்து நான் ப்ளவுஸில் எடுக்கும் போது எனக்கு 27.5 இன்ச்சஸ் வந்து நான் எடுத்திருந்தேன். ஆனால் இந்த ட்ரெஸ்க்கு வந்து நான் 31.5 தான் வந்து எடுக்க போகிறேன். டைட்டாக இல்லாமல் இருக்கும் நம்மளுடைய வேஸ்ட் ரவுண்டு. நெக்ஸ்ட் வந்து பேக் லென்த் வந்து நமக்கு தெரியும். நெக்ஸ்ட் வந்து அப்பெக்ஸ் டு அப்பெக்ஸ் பாயிண்ட். இது வந்து நமக்கு 2 பஸ்ட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அது நடுவில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து எடுக்கிறது பேர் தான் அப்பெக்ஸ் டு அப்பெக்ஸ்ன்றதை நம்ம நோட் பண்ணிப்போம். அடுத்தது வந்து ரெடி ஷோல்டர் வந்து உங்கள் ஷோல்டரோடைய டிப்பில் வந்து இன்ச் டேப் வச்சுருங்க. இன்ச் டேப்பை வச்சுட்டு உங்களுக்கு எவ்வளோ தூரம் வந்து அந்த ரெடி ஷோல்டர் வேணும் அப்படின்றத மெஷர் பண்ணிகிட்டே பாருங்கள். நான் வந்து இங்கே 2 இன்ச்சஸ் வந்து எடுத்துக்கிட்டேன். அடுத்தது பேக் பெல்ட். நம்ம பேக் டீப் எடுக்க மாட்டோம் இல்லையா, அது பதிலாக பேக் பெல்ட் தான் எடுப்போம். பேக் பெல்ட் வந்து 5 இன்ச்சஸ் வந்து வச்சுக்கிறேன். ஏன்னா எனக்கு பேக்லேயும் வந்து டீப் நெக் தான் வேணும். நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஃப்ரண்ட் டீப் வந்து எவ்வளோ அப்படின்றத டிசைட் பண்ணிக்கோங்க. நான் டீப் நெக்ன்றதுனால நான் ஒரு 7 இன்ச் வந்து வச்சுக்க போகிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து நெக் வந்து என்ன ஷேப் வந்து கொடுக்க போகிறோன்னு டிசைட் பண்ணிக்கணும். ஃப்ரண்ட்டில் வந்து நான் வந்து லீஃப் நெக் மாதிரி வைக்க போகிறேன், பேக்கில் வந்து ரவுண்ட் நெக் மாதிரி வைக்க போகிறேன். இது வரைக்கும் நம்ம எடுத்த எல்லா மெஷர்மெண்ட்டும் வந்து ப்ளவுஸில் எடுத்த அதே மெஷர்மெண்ட்ஸ் தான் எடுத்திருப்போம். இதில் என்ன நம்ம இன்னொரு மெஷர்மெண்ட் பார்க்க போகிறோம்னா நம்மளுடைய பாட்டம் லென்த், அதாவது நம்மளுடைய ட்ரெஸ்ஸோடைய யோக்கை தவிர மிச்சம் இருக்கிற பார்ட் வந்து எவ்வளோ லென்த் வேணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பாட்டம் லென்த்தை கண்டுபிடிக்க நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம ஷோல்டர் டு ஃப்ரண்ட் யோக் லென்த் வந்து நமக்கு தெரியும் இல்லையா, 15.5 வந்து நான் வச்சுருந்தேன். அந்த 15.5 வச்ச இடத்துல என்னோட இன்ச் டேப்பை வந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ அந்த இடத்துல இன்ச் டேப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனால அங்கே 1லேருந்து நமக்கு மெஷர்மெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும். அங்கேருந்து நம்ம ஃப்ளோர் லென்த் வைக்க போகிறதா இருந்தால் ஃப்ளோரில் வந்து உங்கள் இன்ச் டேப்பை வந்து நீங்கள் வைக்கணும். சப்போஸ் நீங்கள் ஆங்கிள் லென்த்தோ இல்லை அதுக்கு மேலே மிடி லென்த் மாதிரி வைக்க போகிறதா இருந்தால் அந்த அளவு வரைக்கும் லென்த் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றத நீங்கள் மெஷர் பண்ணிக்கணும். நான் வந்து ஃப்ளோர் லென்த் வந்து வைக்க போகிறேன். எனக்கு வந்து இங்கே 43 இன்ச்சஸ் வந்து நான் வந்து பாட்டம் லென்த்தாக வந்து எடுத்துக்கிறேன். ஆனால் இங்கே வந்து நான் 46 வந்து மார்க் பண்ணியிருக்கேன். பட் ஆக்சுவலாக நான் வந்து பாட்டம் லென்த்தாக எடுக்க போகிறது வந்து 43 தான். ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபுல் லென்த் வந்து எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்னா, இந்த யோக் லென்த் வந்து நமக்கு தெரியும் அண்ட் பாட்டம் லென்த்தும் நமக்கு தெரியும். இது ரெண்டுத்துமே ஆட் பண்ணோம்னா நம்ம ட்ரெஸ்ஸோடைய ஃபுல் லென்த் வந்து நமக்கு கிடச்சிட போகுது. இப்படி தான் வந்து நீங்கள் உங்கள் ட்ரெஸ்ஸோடைய ஃபுல் லென்த் வந்து மெஷர் பண்ணணும்.
நம்மளுடைய பாட்டம் லென்த்தான 43 ப்ளஸ் 15.5 வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். இங்கே வந்து நான் 46க்கு வந்து மெஷர்மெண்ட் வந்து போட்டிருப்பேன். ஆக்சுவலி அது வந்து கரெக்ட் கிடையாது. நான் வந்து உங்களுக்கு இப்போ ஸ்க்ரீனில் காட்டுறேன் பார்த்தீங்களா, இதுதான் வந்து என்னோட ஃபுல் லென்த்தான மெஷர்மெண்ட் வந்து நான் இங்கே காட்டுறேன். யோக் லென்த் ப்ளஸ் பாட்டம் லென்த்தை வந்து நம்ம ஆட் பண்ணிவிட்டு நமக்கு கிடைக்கிறது தான் வந்து நம்மளுடைய ஃபுல் லென்த்து. ஸோ எனக்கு வந்து ரெண்டுத்துமே ஆட் பண்ணும்போது எனக்கு 58.5 வந்து வருது. அடுத்தது வந்து ஸ்லீவ் மெஷர்மெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்துருந்தேன் இல்லையா, சேம் அதே தான் ஸ்லீவ் மெஷர்மெண்ட்ஸ் வந்து நான் இங்கே எடுத்திருக்கேன். அதே ஸ்லீவ் லென்த் எடுத்துக்கணும், அப்புறம் 5 இன்ச் 8 இன்ச் அப்புறம் அந்த ஸ்லீவ் எண்டோடைய ரவுண்ட் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்ற எல்லா ரவுண்டுமே வந்து நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். சப்போஸ் இது எதுவுமே வந்து எப்படி எடுக்கணும்னே ஒரு ஐடியா இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி வந்து இந்த மெஷர்மெண்ட் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் அதை செக் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற மெஷர்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு இந்த வீடியோவை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எப்போவுமே நம்ம சாரீலேருந்து ஏதாச்சும் ஒரு ட்ரெஸ்ஸை கன்வெர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னாலே நம்ம முதல்ல சாரியை வந்து நல்லா அனலைஸ் பண்ணணும். இந்த சாரிக்கு ஏற்ற மாதிரி நம்மளால் என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்றதையும் நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும். பொதுவாக சாரியோட மெஷர்மெண்ட் வந்து 6.25 மீட்டர் வந்து இருக்கும். அதில் வந்து நம்ம ப்ளவுஸோடைய பீஸ் வந்து மைனஸ் பண்ணிவிட்டு நமக்கு வந்து எப்போவுமே 5.5 தான் வந்து சாரியோடைய மீட்டர் வந்து இருக்க போகுது. இந்த 5.5 மீட்டர்ஸில் நான் வந்து என்னுடைய சாரியில் இருக்க பல்லுவை வந்து யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா அது வந்து ஒரு கான்ட்ராஸ்டான மெரூன் கலரில் இருக்க போகுது. ஸோ நான் அதை வந்து இந்த ட்ரெஸ்ஸில் வந்து இன்க்ளூட் பண்ண போகிறது கிடையாது. வெறும் ப்ளூ கலர்லேயே நான் வந்து பண்ண போகிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த 5.5 மீட்டர் சாரியில் 1/2 மீட்டராக இருக்கிற அந்த பல்லுவை வந்து மைனஸ் பண்ணிடுறேன். ஸோ எனக்கு ரிமைனிங் இருக்கிறது இந்த 5 மீட்டர் ஃபேப்ரிக் தான். இந்த 5 மீட்டர் ஃபேப்ரிக் வச்சு என்னால் என்ன ட்ரெஸ் பண்ண முடியும் அண்ட் இந்த சாரியோட டிசைன் எப்படி இருக்குது, இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டு தான் நம்மளுடைய பேட்டர்னை வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்டே பண்ணணும். ஸோ நீங்களுமே உங்கள் சாரி வந்து எப்படி இருக்குது அப்படின்றத அனலைஸ் பண்ணிட்டு தான் இதில் வந்து நம்ம ப்ளீட்டட் ஸ்கர்ட் மாதிரி கொடுக்கணுமா, இல்லை அனார்கலி ட்ரை பண்ணலாமா, இல்லை வந்து நம்ம அம்ப்ரெலா கட் மாதிரி கொடுக்கலாமா, இந்த மாதிரி எல்லாமே நம்ம வந்து சாரியோடைய ஃபேப்ரிக்கு சாரியோடைய டிசைனை பொறுத்து தான் நம்ம வந்து சூஸ் பண்ணணும். எனக்கு இருக்கிற இந்த லாங் பாட்டம்க்கு வந்து நான் வந்து ப்ளீட்டட் டிசைன் கொடுக்குறது தான் வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக நான் நினைக்கிறேன். இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்னுடைய ட்ரெஸ்ஸில் வந்து நான் டாப்புக்கு வந்து 1 மீட்டர் வந்து போயிடும் அண்ட் பாட்டம்க்கு வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுத்துக்குமே ப்ளீட்டட் டிசைன் கொடுக்க போகிறேன். ஸோ மொத்தமே அதில் வந்து 4 மீட்டர்ஸ் வந்து இருக்கும். இந்த 5 மீட்டரை வந்து நான் இந்த மாதிரி டிவைட் பண்ணி யூஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த ப்ளீட்டில் வந்து ஃப்ரண்ட்டில் 2 மீட்டர்ஸ் எடுத்துக்க போகிறேன், பேக்கில் 2 மீட்டர்ஸ் எடுத்துக்க போகிறேன். ஓகே, இப்போ நம்ம பேட்டர்ன் டிராஃப்டிங் வந்து பார்க்கலாம். இங்கே வந்து நான் ஃபஸ்ட்டு ஷோல்டர் மைனஸ் சார்ட் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா என்னுடைய ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து டீப் நெக் இல்லையா. ஸோ நம்ம வந்து ஷோல்டர் மைனஸ் சார்ட் யூஸ் பண்ணி எவ்வளோ வந்து ஷோல்டர் மைனஸ் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் ஃப்ரண்ட்டில் வந்து பார்க்க போகிறேன். என்னோட ஃப்ரண்ட் வந்து டீப் வந்து 7 இன்ச்சஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஃப்ரண்ட்டோடைய டீப் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் பேக்கோட டீப் கண்டுபிடிக்கணும் இல்லையா. அதுக்கு பேக்கோடைய லென்த் இருக்கு இல்லையா, அந்த பேக் லென்த் 13.25ல் என்னோட பேக் பெல்ட்டை வந்து நான் மைனஸ் பண்ணிக்கிறேன். மைனஸ் பண்ணிட்டா என்னுடைய பேக் டீப் வந்து நமக்கு கிடச்சிரும் 8.25. நம்மளுடைய 2 டீப் கிடச்சிருச்சு. ரெடி ஷோல்டர் வந்து 2 இன்ச்சஸ் வந்து கொடுக்க போகிறோம். அடுத்து நெக்கோடைய ஷேப், ஃப்ரண்ட்டுக்கு வந்து வி லீஃப் நெக் வந்து கொடுக்க போகிறேன், பேக்குக்கு ரவுண்ட் நெக் வந்து நான் கொடுக்க போகிறேன். ஸோ எல்லாத்தையுமே வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதை வச்சு நம்ம ஷோல்டர் மைனஸ் சார்ட் வந்து அனலைஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் ஃப்ரண்ட்டில் வந்து பார்க்க போகிறேன். ஃப்ரண்ட்டுக்கு வந்து நான் கொடுத்துருக்கிறது லீஃப் நெக் இல்லையா. ஸோ அந்த லைன் வந்து நான் பார்க்குறேன். பார்த்துட்டு என்னுடைய நெக் டீப் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். இது எல்லாமே நம்மளுடைய ரெடி ஷோல்டர் 2 இன்ச்சஸ் இல்லையா, அந்த பேப்பரில் தான் நான் வந்து பார்க்குறேன். என்னோட ஃப்ரண்ட் டீப் வந்து 7 இல்லையா. ஸோ அதுவும் என்னுடைய நெக் ஷேப்பும் கிளாஷ் ஆகிற இடத்துல நமக்கு கிடைக்கிற வேல்யூ தான் நம்மளுடைய ஷோல்டர் மைனஸ். எனக்கு 2 இன்ச்சஸ் வந்து கிடைச்சிருக்கு ஃப்ரண்ட்டுக்கு. பேக்குக்கு வந்து நான் அதே மாதிரி பார்க்குறேன். என்னுடைய நெக் டீப் வந்து 8.25 இல்லையா, அந்த இடத்துல நான் பார்க்குறேன். என்னோட நெக் ஷேப் வந்து ரவுண்டில் வச்சு பார்க்குறேன். எனக்கு வந்து -2.5 வந்து வருது. பேக் பேட்டர்ன்லேருந்து நம்மளுடைய டிராஃப்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். எப்போவுமே நம்ம பேக் பேட்டர்ன் டிராஃப்ட் பண்ணும்போது நம்மளுடைய லென்த்லேருந்து தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும். என்னோட லென்த் வந்து 15.5 வந்து நான் வச்சுருந்தேன். ஸோ ப்ளஸ் 1 இன்ச் கொடுத்து 16.5 வந்து நான் இங்கே மார்க் பண்ணி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து நான் வரைஞ்சிட போகிறேன். அடுத்தது வந்து நம்மளுடைய ஷோல்டர் வந்து நம்ம மார்க் பண்ணணும். ஷோல்டர் வந்து நம்மளுடைய ஃபுல் ஷோல்டர் எடுத்துருப்போம் இல்லையா, அந்த ஃபுல் ஷோல்டரை 2ஆல் டிவைட் பண்ணி இங்கே வந்து நான் மார்க் பண்ணணும். 7.25 வந்து நான் இங்கே மார்க் பண்ணிடுறேன். ஷோல்டர் வரைஞ்சிட்டு அது கீழே வந்து ஒரு 1 இன்ச் டவுன் வந்து நம்ம கொடுக்கணும். இது ரெண்டுமே டீப் நெக் இல்லையா. ஸோ நான் இங்கே வந்து ஒரு 1 இன்ச் டவுன் வந்து கொடுத்துட்றேன். இது வந்து எல்லாருக்குமே வந்து கம்பல்சரி தான். அடுத்தது இங்கே 2.5 வந்து நான் இங்கே என்னோட நெக் சைடு இருக்கு இல்லையா, அங்கேருந்து இந்த 2.5 வந்து நான் மார்க் பண்ண போகிறேன். இந்த லைனையும் நம்ம அந்த 1 இன்ச் டவுன் போனோம் இல்லையா, அந்த லைனையும் நான் வந்து கனெக்ட் பண்ணி ஒரு கிராஸ் லைன் வந்து நான் இங்கே வரைஞ்சிட்றேன். அடுத்தது வந்து நம்ம ஆர்மோலோடைய லென்த் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு வந்து நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னா, செஸ்ட் டிவைடட் பை 6 + 1/2 இன்ச் வந்து கொடுக்கணும். ஒவ்வொரு செஸ்ட் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த ஃபார்முலா வந்து சேஞ்ச் ஆகும். நீங்கள் எந்த செஸ்ட் சைஸ்க்கு வந்து உங்களோட பேட்டர்னை டிராஃப்ட் பண்ணுறீங்களோ அந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணுங்கள். அதோட ஃபார்முலாஸ் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் வந்து செக் பண்ணிக்கோங்க. இந்த செஸ்ட் லைனில் தான் நம்மளுடைய செஸ்ட் ரவுண்ட் வந்து நம்ம மார்க் பண்ணணும். நம்ம ப்ளவுஸ்க்கான செஸ்ட் ரவுண்ட்லாம் எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்றது நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருப்பேன். ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ப்ளவுஸ் கிடையாது. இது வந்து ஒரு ட்ரெஸ். எப்போவுமே ட்ரெஸ் மாதிரி நம்ம டாப் மாதிரிலாம் தைக்கும்போது நம்ம வந்து
ரொம்ப ஃபிட்டடாக வந்து நம்ம போட மாட்டோம். ப்ளவுஸ் ஃபிட் இருக்கிற அளவுக்கு நம்ம வந்து கண்டிப்பாக ட்ரெஸ்ஸஸில் வந்து நம்ம வேர் பண்ண மாட்டோம். கொஞ்சம் லூசிங் இருக்கிற மாதிரி தான் நம்ம வந்து வேர் பண்ணுவோம். இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம பேக்கில் தான் நம்ம வரைஞ்சிட்டு இருக்கோம். பொதுவாக வந்து நம்ம பேக் டீப் இருக்கும்போது லூசிங் வந்து கொடுத்துருக்க மாட்டோம். ஆனால் இந்த ட்ரெஸ்க்கு வந்து நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, என்னுடைய செஸ்ட் ப்ளஸ் 3 இன்ச் கொடுத்துட்டு டிவைடட் பை 4 வந்து கொடுக்கணும். இந்த 3 இன்ச்சுன்றது நம்மளுடைய லூசிங். ஓகேவா? இந்த ட்ரெஸ்ஸுக்கு நம்ம கொடுக்க போகிற லூசிங் வந்து 3 inches ஆன் செஸ்ட். ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன், 36 ப்ளஸ் 3 inch கொடுத்து டிவைடட் பை 4 வந்து கொடுக்க போகிறேன். எனக்கு வந்து இங்கே 9.75 வந்து வருது. இந்த 9.75 நான் வந்து என்னோட செஸ்ட் லைனில் வந்து மார்க் பண்ணிடுறேன். மார்க் பண்ணிவிட்டு நம்மளுடைய மார்ஜின் வந்து கொடுத்துக்கணும். ட்ரெஸ்ஸுக்கு வந்து நம்ம மார்ஜின் வந்து 1 inch, 1.25 inch, 1.5 inch வரைக்கும் கொடுத்துக்கலாம். நோ இஷ்யூஸ். நான் வந்து இங்கே 1.5 inches வந்து மார்க் பண்ணிட போகிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம வேஸ்ட் ரவுண்ட் வந்து மார்க் பண்ணணும். வேஸ்ட் ரவுண்டுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, நம்மளுடைய வேஸ்ட் ரவுண்ட் வந்து நம்ம மெஷர்மெண்ட் எடுத்துருப்போம் இல்லையா, 31.5. வேஸ்ட்டுக்கு வந்து நம்ம லூசிங் கொடுக்க போகிறோம். எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னா 2 inch வந்து லூசிங் கொடுப்போம். எனக்கு வந்து இங்கே 8.37 வந்து வருது. அதை வந்து நான் இங்கே மார்க் பண்ணிவிட்டு என்னோட மார்ஜினையும் மார்க் பண்ணிடுறேன். மார்க் பண்ணிவிட்டு ரெண்டுத்தையுமே ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு லைனும் வரைஞ்சிட்டேன். இப்போ நம்ம ஆர்ம் ஹோல் வந்து வரைய போகிறோம். ஆர்ம் ஹோல் வரைகிறதுக்கு முன்னாடி நம்ம டீப் நெக் இல்லையா, ஸோ நம்ம ஷோல்டரை வந்து மைனஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்மளுடைய ஆர்ம் ஹோல் வந்து நம்ம வரையணும். ஷோல்டர் எவ்வளோ மைனஸ் பண்ணணும், பேக்கோடைய நெக்குக்கு வந்து -2.5 வந்து மைனஸ் பண்ணணும் நான் வந்து சொல்லியிருந்தேன். அதுக்கு நம்மளுடைய ஃபுல் ஷோல்டர்லேருந்து 2.5 வந்து மைனஸ் பண்ணிவிட்டு நம்மளுடைய கிடைச்சிருக்க ஷோல்டரை 2ஆல் டிவைட் பண்ணி மார்க் பண்ணணும். ஸோ 14.5 inch minus 2.5 inch கொடுத்தா 12 inch வரும். அந்த 12 inch 2ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு 6 inches வரும். அந்த 6 inches நான் இங்கே மார்க் பண்ணிடுறேன். ஷோல்டர்லையும் மார்க் பண்ணிடுறேன், அதே மாதிரி செஸ்ட் லைன்லையும் நான் மார்க் பண்ணிடுறேன். மார்க் பண்ணிவிட்டு ரெண்டுத்தையுமே சேர்த்து வந்து ஒரு லைன் வந்து நான் வரைஞ்சிடுறேன். இப்போ என்ன பண்ணணும்னா, நம்மளுடைய ஆர்மோல் ஆர்க் வந்து வரையணும். ஆர்மோல் ஆர்க் வந்து பேக்குக்கு வந்து 1 inch நான் கொடுக்குறேன். இதுவுமே வந்து உங்களுடைய செஸ்ட் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். எனக்கு வந்து இங்கே 1 inch வருது. ஸோ நான் 1 inch மார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து இங்கே ஒரு கர்வ் வந்து வரைய போகிறேன். அதுக்கு வந்து ஃப்ரெஞ்ச் கர்வ் எடுத்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு கர்வ் வந்து நான் இங்கே வரைஞ்சிடுறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, நம்மளுடைய ஷோல்டர் வந்து இந்த மாதிரி ஸ்லோப்போடு இருக்கு இல்லையா, அதை வந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் பண்ண போகிறோம். அதுக்கு இங்கே நம்ம மைனஸ் பண்ண ஷோல்டர்லேருந்து ஸ்லோப்பில் எவ்வளோ கேப் இருக்குன்னு பார்த்துட்டு அதே கேப்பை நான் வந்து என்னோட நெக் சைடும் வரைஞ்சிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி போட்டு கட் ஆஃப் வந்து பண்ணிடுறேன். அடுத்தது நம்மளுடைய நெக் டீப்பை வந்து நம்ம மெஷர் பண்ணணும். எனக்கு வந்து 8.25. இது வந்து செஸ்ட்டுக்கும் கீழே போகுது. பொதுவாக நம்ம ப்ளவுஸில் வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கட் ஆஃப் பண்ணும்போது 1/2 inch வந்து மைனஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த மாதிரி ட்ரெஸ் வந்து தைக்கும்போது நம்ம வந்து ஒரு 1/4 inch மைனஸ் பண்ணாலே போதும். ஒருவேளை நீங்கள் பேக் பெல்ட் வந்து ரொம்ப டீப்பு 2 inch தான் வைக்க போகிறீங்கன்னா அப்போ வந்து 1/2 inch வந்து கொடுத்துக்கலாம். ப்ளவுஸில் நம்ம இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டோம். இது வந்து ட்ரெஸ்ஸுக்கான மெஷர்மெண்ட் மட்டும்தான். ஸோ இங்கே நான் வந்து 1/4 inch வந்து மார்க் பண்ணிவிட்டு இன்னொரு எக்ஸ்ட்ரா கட் ஆஃபும் வந்து நான் கொடுத்துட்றேன். அடுத்தது நம்மளுடைய ரெடி ஷோல்டர் வந்து நம்ம மார்க் பண்ணிட போகிறோம். ரெடி ஷோல்டர் ப்ளஸ் 1 inch வந்து கொடுக்கணும். நான் வந்து இங்கே 2 inch ரெடி ஷோல்டர் வந்து எடுத்திருந்தேன். ஸோ ப்ளஸ் 1 inch கொடுத்து 3 inch ரெடி ஷோல்டரை வந்து நான் இங்கே மார்க் பண்ணிட போகிறேன். அதை மார்க் பண்ணிவிட்டு நம்மளுடைய இந்த கார்னர் கட் ஆஃப் ஒன்று பண்ணுவோம் இல்லையா, பாயிண்டடாக ஷோல்டர் இருக்கக்கூடாது அப்படின்றதுனால அந்த பாயிண்டடாக இருக்கிறத மட்டும் கட் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு 1/4 inch வந்து கிராஸ் லைன் மாதிரி வரைஞ்சிடுறேன். இது பண்ணாதான் நம்ம ஷோல்டரில் வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணிட்டு அப்புறமா இந்த கார்னரில் உங்களுடைய ஷோல்டர் ஆண்ட் வந்து பாயிண்டடான ஒரு லுக் மாதிரி இல்லாமல் இருக்கும். இந்த கிராஸ் வந்து கம்பல்சரி கொடுக்கணும். பேக் பேட்டர்ன் வந்து நம்ம ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரண்ட்டை வந்து நம்ம கண்டினியூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து மறுபடியும் பேக்கில் சில கரெக்ஷன்ஸ் வந்து பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம ஃப்ரண்ட் பேட்டர்ன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நம்மளோட ஷோல்டரை தான் வந்து மார்க் பண்ணணும். ஷோல்டர் டிவைடட் பை 2 7.25 வந்து நான் இங்கே மார்க் பண்ணிடுறேன். மார்க் பண்ணிவிட்டு 1 inches டவுன் சொன்னேன் இல்லையா, அதையும் இங்கே மார்க் பண்ணிடுறேன். அடுத்து 2.5 inches மார்க் பண்ணுவோம்ல, அதையும் வந்து இங்கே நான் மார்க் பண்ணிடுறேன். இதை முடிச்சுட்டு அந்த கிராஸ் லைனும் வந்து நம்ம கொடுத்துடணும். அடுத்தது நம்ம ஆர்ம் ஹோலோடைய லென்த் வந்து மார்க் பண்ணுவோம். அதுக்கு பேக்குக்கு நம்ம என்ன மெஷர்மெண்ட் மார்க் பண்ணமோ அதே தான் இங்கேயும் மார்க் பண்ணணும். 6.5 வந்து வந்துச்சு. ஸோ அந்த 6.5 வந்து இங்கே மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து நான் வரைஞ்சிடுறேன். இந்த லைன் வந்து நம்மளுடைய செஸ்ட் லைனு. இப்போது செஸ்ட் ரவுண்ட் வந்து மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த செஸ்ட் ரவுண்டுக்கு வந்து நம்ம பேக் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம், செஸ்ட் ப்ளஸ் 3 inch டிவைடட் பை 4. அதை தான் வந்து இங்கேயும் யூஸ் பண்ண போகிறோம் ஃப்ரண்ட்டுக்கு. ஓகே, ஸோ 36 ப்ளஸ் 3 inch டிவைடட் பை 4 எனக்கு இங்கே 9.75 வந்து வந்துச்சு. அந்த 9.75 வந்து இங்கே நான் மார்க் பண்ணிக்கிறேன். நம்மளோட ஆர்ம் ஹோல் வரைகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஷோல்டர் மைனஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம இப்போ மார்க் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட்டுக்கு வந்து நெக் டீப் வந்து 7 inches இருக்கும் போது நமக்கு எவ்வளோ மைனஸ் ஆச்சு, -2. இந்த -2 வந்து நம்மளோட ஃபுல் ஷோல்டர்லேருந்து மைனஸ் பண்ணிட போகிறோம். 14.5 - 2 வந்து 12.5 வந்து வரும். இந்த 12.5 2ஆல் டிவைட் பண்ணால்
6.25 வந்து வந்துச்சு. அந்த 6.25 வந்து நான் இங்கே மார்க் பண்ணிடுறேன். இதுதான் நம்மளுடைய நியூ ஷோல்டர் ஃபார் ஃப்ரண்ட். ஓகேவா? இங்கே 6.25 வரைஞ்சிட்டு என்னோட செஸ்ட் லைன்லையும் அதே 6.25 வந்து நான் மார்க் பண்ணிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து போட்டுடுறேன். அந்த ஸ்ட்ரெயிட் லைனோட சென்டர் வந்து மார்க் பண்ணிடுறேன். மார்க் பண்ணிட்டு ஒரு 0.25 வந்து உள்ள தள்ளி வந்து மார்க் பண்ணி ஒரு லைன் வந்து வரைய போகிறேன். இந்த லைன் வந்து கிராஸ் லைன் மாதிரி வரும். இந்த கிராஸ் லைன் வரைஞ்சிட்டு நம்மளுடைய ஆர்மோல் ஆர்க் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு 0.75 இன்ச்சஸ் வந்து நான் இங்கே மார்க் பண்ணுறேன். இதுவுமே வந்து ஃப்ரண்ட்டுக்கு வந்து எவ்வளோ எடுக்கணும் அப்படின்றத அதோடைய சார்ட் வந்து நான் கீழே லிங்க் பண்ணுறேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து நான் 0.75 வந்து கொடுத்துட்டு ஒரு கர்வ் வந்து வரைஞ்சிட்றேன். அடுத்தது வந்து இங்கே அந்த ஷோல்டர் ஸ்லோப்பில் வந்து எவ்வளோ கேப் இருக்குன்னு பார்த்துட்டு அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் நம்ம வரைவோம் இல்லையா, அந்த ஸ்ட்ரெயிட் லைனை வந்து நான் இங்கே வரைஞ்சிடுறேன். ஆல்சோ பிஃபோர் தட் இந்த ஸ்ட்ரெயிட் லைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் இருக்குது. நீங்கள் அதை பண்ணிவிட்டு இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து வரையலாம். நான் வந்து இங்கே ஃபஸ்ட்டு அந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து வரைஞ்சிட்டேன். அந்த ஸ்ட்ரெயிட் லைனை வரைஞ்சிட்டு நான் இப்போ வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ஃபஸ்ட் நான் இங்கே வரைஞ்சிட்டு என்ன பண்ணணும்னா, இந்த ஸ்லோப் இருக்குது இல்லையா, நம்ம நியூவாக ஷோல்டர் கண்டுபிடிச்சிட்டுக்கு அப்புறமா நமக்கு வந்து உள்ளே இருக்குது பார்த்தீங்களா அந்த ஷோல்டரோடைய மிட் பாயிண்ட் வந்து நான் எடுக்கிறேன். ஓகே, மிடில் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிட்டு இங்கே மார்க் பண்ணிடுறேன். ஓகே, இந்த மிட் பாயிண்ட்ல இருந்து தான் நம்மளுடைய நெக் டீப், ஷோல்டர் டு அபெக்ஸ் பாயிண்ட் அண்ட் உங்களுடைய ஃபுல் லென்த் வந்து நம்ம மார்க் பண்ணணும். இந்த ஃபுல் லென்த் வந்து நம்மளுடைய ஃப்ரண்ட் யோக் லென்த்து நான் சொல்லி கொடுத்துருந்தேன் இல்லையா, அதை தான் நம்ம வந்து இங்கே மார்க் பண்ணணும். நெக் டீப் வந்து நான் 7 இன்ச்சஸ் மார்க் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஷோல்டர் டு அபெக்ஸ் பாயிண்ட் வந்து 9.5 இன்ச்சஸ் வந்து வருது. கூட ஒரு 1/2 இன்ச் ஆட் பண்ணிவிட்டு 10 இன்ச் வந்து மார்க் பண்ணணும். ஓகே, இந்த 1/2 இன்ச் வந்து எல்லாரும் உங்களுடைய ஷோல்டர் டு அபெக்ஸ் பாயிண்டோட ஆட் பண்ணணும். அடுத்தது உங்களுடைய ஃப்ரண்ட் யோக் லென்த் வந்து 15.5 இன்ச்சஸ் ப்ளஸ் 1 இன்ச் கொடுத்து 16.5 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணணும். இப்போ நான் மார்க் பண்ண எல்லாத்துலேயுமே வந்து நான் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து வரைஞ்சிட போகிறேன். அடுத்தது வந்து நம்ம பார்க்கணும், நம்மளுடைய நெக் டீப் வந்து நம்மளுடைய செஸ்ட் லைனுக்கு கிட்டேயோ இல்லை செஸ்ட் லைனை தாண்டி இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ஒரு 1/4 இன்ச் வந்து இங்கே கட் ஆஃப் வந்து பண்ணணும். இந்த கட் ஆஃப்லாம் நம்ம எதுக்கு பண்ணுறோன்னா, நம்மளுடைய நெக் வந்து லூஸாக இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து இந்த கட் ஆஃப் எல்லாத்தையுமே வந்து ஃபஸ்ட்டே பண்ணிடுறோம். இப்போ வந்து ரெடி ஷோல்டரை வந்து நான் மார்க் பண்ணிடுறேன். 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு இப்போ நெக் வித் வந்து நம்ம மார்க் பண்ணணும். நெக் வித் வந்து எனக்கு இங்கே ஷோல்டர் ஆண்ட நமக்கு எவ்வளோ இருந்துச்சோ அதே வைக்கலாம். ஆர்எல்ஸ் நம்ம இன்னும் ப்ராடாக வேணும் அப்படின்னா ஒரு 1/4 இன்ச் 1/2 இன்ச் வந்து நம்ம ஆட் பண்ணிட்டு கூட கீழே நெக்கில் வந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு நம்மளுடைய நெக் ஷேப்பை வந்து நம்ம இங்கே கொடுக்கலாம். நான் வந்து வி லீஃப் நெக் இல்லையா, ஸோ இந்த மாதிரி என்னோடய ஃப்ரெஞ்ச் கர்வை வந்து உல்ட்டாவாக வச்சுட்டு நான் இங்கே மார்க் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து அந்த பாயிண்டடாக இருக்கும் இல்லையா ஷோல்டரில், அதை கட் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு 1/4 இன்ச் கிராஸ் லைன் வரைவோம் இல்லையா, அந்த கிராஸ் லைனும் வந்து நான் இங்கே மார்க் பண்ணிட போகிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன மார்க் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய வேஸ்ட் ரவுண்ட் வந்து மார்க் பண்ண போகிறோம். இங்கே வந்து நான் வேஸ்ட் ரவுண்ட் வந்து நம்மளுடைய வேஸ்ட் ரவுண்ட் எவ்வளோ இருந்துச்சு, 31.5 ப்ளஸ் 2 இன்ச் லூசிங் கொடுப்போம் இல்லையா, அந்த லூசிங்கும் கொடுத்துட்டு 33.5 வந்து 4ஆல் டிவைட் பண்ணிவிட்டு நம்ம இங்கே மார்க் பண்ண போகிறோம். 8.37 வந்து நான் இங்கே மார்க் பண்ணிட போகிறேன். நம்ம வந்து ப்ளவுஸ் மார்க் பண்ணும்போது நம்ம வேஸ்ட் டாட்டுக்கு இடம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்மளுடைய வேஸ்ட்டை வந்து மார்க் பண்ணுவோம். பட் இந்த மெத்தட் வந்து வேறு மாதிரியான ஒரு மெத்தட். ஓகேவா, நம்ம பார்க்க போகிற டாட்லேயே வந்து வேறு மாதிரி ஒரு டாட் வந்து எடுக்க போகிறோம். ஸோ இங்கே வந்து டேரெக்டாக என்னோட வேஸ்ட் எவ்வளோ இருந்துச்சோ அதை வந்து நான் இங்கே மார்க் பண்ணிடுறேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டாட்டை வந்து இங்கே வரைய போகிறோம். அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய அபெக்ஸ் டு அபெக்ஸ் பாயிண்ட் வந்து எவ்வளோ இருந்துச்சு, 8 இன்ச்சஸ் இருந்துச்சு. அதை 2ஆல் டிவைட் பண்ணிவிட்டு நம்ம இங்கே 4 இன்ச் வந்து நான் இந்த அபெக்ஸ் பாயிண்டில் வந்து மார்க் பண்ணிடுறேன். மார்க் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளுடைய ஆர்ம் ஹோல் டாட்டை தான் ஃபஸ்ட்டு வந்து மார்க் பண்ண போகிறோம். ஓகே, வேஸ்ட் டாட் வந்து மார்க் பண்ண போகிறது கிடையாது. நம்மளோட ஆர்ம் ஹோல் டாட்டை தான் வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணணும். இந்த ஆர்ம் ஹோல் டாட் வந்து எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். நம்ம ப்ளவுஸ்க்கு ஆர்ம் ஹோல் டாட் வந்து எவ்வளோ எடுத்தோமோ அதே அளவு தான் நம்ம வந்து இங்கே வந்து எடுக்க போகிறோம். அந்த சார்ட் வந்து நான் உங்களுக்கு கீழே லிங்க் பண்ணுறேன், மறக்காமல் அதை செக் பண்ணிக்கோங்க. ஒவ்வொருத்தருடைய செஸ்ட் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆர்ம் ஹோல் டாட்டும் வேஸ்ட் டாட்டும் வந்து சேஞ்ச் ஆகும். இந்த பேட்டர்னில் வந்து நான் வேஸ்ட் டாட் வந்து யூஸ் பண்ணலை, வெறும் ஆர்மோல் டாட் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறேன். வேஸ்ட் டாட் வந்து யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளவுஸ் மாதிரியான ஒரு ஃபிட்டிங் வந்து கிடச்சிரும். நமக்கு வந்து ட்ரெஸ்ஸில் அவ்வளோ டைட் ஃபிட்டிங் வந்து நம்ம விரும்ப மாட்டோம். ஆர்மோல் டாட் வந்து நம்ம எவ்வளோ எடுக்க போகிறோம்னா 1.5 இன்ச்சஸ் என்னோட செஸ்ட் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் வந்து எடுத்துட போகிறேன். இந்த இன்ச் டேப்பை வந்து நம்ம ட்ராக் பண்ணிகிட்டே போகிறோம். ட்ராக் பண்ணிகிட்டே போகும்போது நம்ம ஆர்மோல் கர்வில் வந்து அது எங்கே டச் ஆகுதோ அந்த இடத்துல இன்ச் டேப்பை வச்சு ஒரு மார்க் வந்து போட்டுடுறேன். மார்க் போட்டுட்டு நம்மளுடைய டாட் வந்து எவ்வளோ இருக்குது, 1.5 இன்ச்சஸ். இதை 2ஆல் டிவைட் பண்ணால் 0.75 இன்ச்சஸ் வந்து கிடைக்கும். இந்த 0.75 இன்ச்சஸை வந்து அந்த டாட்டோடைய மிட் பாயிண்ட் மார்க் பண்ணோம் இல்லையா, அதுக்கு மேலே ஒரு 0.75 இன்ச்சஸ் வந்து நான் மார்க் பண்ணிடுறேன். மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் வந்து அதை அபெக்ஸ் பாயிண்ட்டோட கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒன்று வரைஞ்சிடுறேன். இப்போ வரைஞ்ச லைன்லேருந்து ஒரு 1/2 இன்ச் கீழே வந்து மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து நம்ம 1.5 இன்ச்சஸ் நம்மளோட ஃபுல் டாட்டை வந்து மெஷர் பண்ணிவிட்டு அந்த கர்வில் வந்து இன்னொரு மார்க் வந்து கொடுத்துட்டு அதை வந்து நம்ம மறுபடியும் அபெக்ஸ் பாயிண்டோட ஜாயின் பண்ணிட போகிறோம். ஓகே, இந்த லைன் தான் வந்து நம்மளுடைய ஆர்ம் ஹோல் டாட்டை வந்து நம்ம
மார்க் பண்ணியிருக்கோம். அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இங்கே ரெடி ஷோல்டர் இருக்கு இல்லையா, இந்த ரெடி ஷோல்டரில் நம்ம ஒரு மிட் பாயிண்ட் வந்து மார்க் பண்ண போகிறோம். ஓகே, இந்த மிட் பாயிண்ட்டை வந்து மார்க் பண்ணிவிட்டு அந்த மிட் பாயிண்ட்ல இருந்து நம்மளோட ஸ்கேலை எடுத்துட்டு நம்ம அபெக்ஸ் பாயிண்டோட கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு லைன் வந்து வரைய போகிறோம். ஓகே, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து நான் இங்கே வரைஞ்சிடுறேன். இந்த லைனை வந்து எங்கே போய் முடிக்கணும் அப்படின்னா, நம்ம கீழே வேஸ்ட்டில் வந்து நம்ம அபெக்ஸ் டு அபெக்ஸில் எவ்வளோ மார்க் பண்ணியிருந்தோம், 4 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த 4 இன்ச்லேருந்து ஒரு 1/2 இன்ச் மைனஸ் பண்ணிவிட்டு அங்கே ஒரு மார்க் வந்து நான் போட்டுடுறேன். இந்த லைனை வந்து நம்ம அந்த லைனோட கனெக்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்திருக்கா, இந்த ஸ்ட்ரெயிட் லைன் தான் நம்ம ஷோல்டர் டு வேஸ்ட் டாட் ஆர் ஸ்ட்ரெயிட் டாட்னு கூட நம்ம சொல்வோம். இப்போ வந்து நம்ம எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஆனால் இதில் வந்து நம்ம ஒரே ஒரு சின்ன டாட் வந்து கொடுக்க போகிறோம். ஏன்னா வேஸ்ட்டில் வந்து டாட் கொடுக்கல இல்லையா, அதில் வந்து நம்ம ஃபுல் டாட் கொடுக்கல அப்படின்னாலுமே ஒரு சின்ன டாட் கொடுக்கலாம். எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னா, நான் ஒரு 1/2 இன்ச் வந்து கொடுக்க போகிறேன். ஓகே, இங்கே ஒரு 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணிவிட்டு என்னுடைய ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு நான் ஒரு சின்ன கர்வ் மாதிரி வந்து நான் இங்கே வரைய போகிறேன். இது நம்ம கையிலே கூட வரைஞ்சிடலாம், நல்லா தான் வரும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, நம்மளுடைய ஆர்ம்ஹோல் டாட் வரைஞ்சோம் இல்லையா, அதில் வந்து ஃபஸ்ட்டு லைனை வந்து மெஷர் பண்ணிக்கணும். எவ்வளோ இருக்குது அப்படின்றத பாருங்கள். எனக்கு 5.4 வந்து இருக்குது. அதே 5.4 வந்து ரெண்டாவது லைன்லேயும் வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஏன்னா அது எப்போவுமே கம்மியாக தான் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு டாட் எவ்வளோ இருந்துச்சோ அதே லைன் அளவு இன்னொன்றையுமே வந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு அந்த லைனை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிடுறேன். அடுத்தது என்ன பண்ணணும்னா, இந்த மார்ஜின் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச் கீழே மார்க் பண்ணிவிட்டு அங்கே வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து வரைய போகிறோம். இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து நம்மளுடைய மார்ஜின் வந்து எப்படி போதோ அதே கிராஸில் வந்து நம்மளுடைய ஸ்கேலை வச்சு நான் ஒரு லைன் வந்து வரைகிறேன். வரைஞ்சிட்டு இங்கே ஒரு மார்க் பண்ணோம் இல்லையா செகண்ட் லைனில், அந்த செகண்ட் லைனோட இந்த லைனை வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும். அதுக்கு நம்மளுடைய ஸ்கேலை வந்து இதே மாதிரி ரிவர்ஸில் நம்ம கொண்டு வந்தோம்னா நமக்கு அது வந்து டச் ஆகும். அந்த இடத்துல வந்து நம்ம இன்னொரு லைன் வரைஞ்சிட்டோம்னா நம்மளுடைய புது ஆர்ம்ஹோல் கர்வ் வந்து நமக்கு கிடைச்சிட போகுது. ஓகே, இதுக்கு முன்னாடி வரைஞ்சது வந்து கிடையாது, இதுதான் நம்மளுடைய புது ஆர்ம்ஹோல் கர்வ். அதை வந்து இந்த மாதிரி ஒரு கர்வ் வந்து வரைஞ்சி நம்ம செட் பண்ணிடுறோம். இப்போ நம்ம வரைஞ்ச இந்த கர்வ் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றத நம்ம எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம இங்கே ஒரு ஆர்ம்ஹோல் டாட் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அந்த ஆர்ம்ஹோல் டாட்டை இந்த மாதிரி நான் ஒன்று மேலே ஒன்று வச்சு ஈக்குவலாக வந்து நான் மடிக்கிறேன். மடிக்கும் போது நமக்கு அந்த டாட் வரைஞ்சதே வந்து நமக்கு தெரியாது. அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, நம்மளுடைய ஃப்ரண்ட் ஆர்ம்ஹோல் வந்து வரைஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதை வந்து கீழே நம்ம புதுசாக வரைஞ்சதோட கரெக்டாக அது வந்து மேட்ச் ஆகுதா அப்படின்றத வந்து நம்ம பார்க்கணும். அது கரெக்டாக மேட்ச் ஆகியிருந்தால் நம்ம வரைஞ்ச பேட்டர்ன் வந்து கரெக்டு. சப்போஸ் அது மேட்ச் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து அதை கரெக்ட் பண்ணிக்கலாம், நோ இஷ்யூ. இப்போது இந்த பேட்டர்னை எப்படி நம்ம வந்து கட் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு டவுட் இருக்கும் இல்லையா, அது வந்து நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இந்த பேட்டர்னில் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஃபினிஷிங் வந்து கிடைக்கும், உங்களுக்கு எப்படி வந்து இந்த டாட்டோடைய ஃபினிஷிங்னால எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ஆர்ம்ஹோல் டாட் வந்து நம்ம இந்த மாதிரி மைனஸ் பண்ணோம் இல்லையா, ஒன்று மேலே ஒன்று வச்சு நான் இந்த மாதிரி மைனஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதை வந்து நான் ஒரு வாட்டி அயன் பண்ணி செட் பண்ணிடுறேன். ஸோ தட் உங்களுக்கு வந்து இன்னும் ஒரு நீட் ஃபினிஷோட உங்களுக்கு பார்க்க வந்து புரியுன்றதுக்காக நான் அயன் பண்ணிடுறேன். அயன் பண்ணிவிட்டு அந்த இடத்துல பின் வந்து குத்திடுறேன். இப்போ நீங்கள் பாருங்கள், இதோடைய கப் ஷேப் வந்து உங்களுக்கு ரொம்பவே மினிமலாக தான் இருக்கும். ஏன்னா ட்ரெஸ்ஸுக்கு வந்து நம்ம இந்த அளவுக்கு தான் வந்து எதிர்பார்ப்போம். ஓவராக வந்து ஷேப்டாக இருக்கிறது வந்து நமக்கு பிடிக்காது இல்லையா. ஸோ இந்த ஆர்ம்ஹோல் டாட் மட்டும் எடுக்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங் வந்து கிடைக்கும். இப்போ நான் உங்களுக்கு இந்த பேட்டர்னில் வந்து டார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போது இதை எப்படி கட் பண்ணணும் அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா இங்கே வந்து நம்ம 1/2 இன்ச் வந்து இதை ஜாயின் பண்ணுறதுக்குலாம் நம்ம வந்து கொடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ நீங்கள் இந்த பேட்டர்ன் வரையும் போது ஃப்ரண்ட் வரையும் போது மட்டும் பேப்பர் பேட்டர்ன் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து லைனிங்கில் வச்சு கட் பண்ணும்போது நீங்கள் சீம் அலவன்ஸோட சேர்த்து கட் பண்ணிட முடியும். இதுதான் நம்ம கட் பண்ண வேண்டிய பேட்டர்ன். இப்போது இதை எப்படி கட் பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு நான் பேப்பரில் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆர்ம்ஹோல் டாட் வந்து நம்ம எடுத்தோம் இல்லையா, அதை வந்து ரெண்டுத்தையும் நம்ம இந்த மாதிரி ஈக்குவலாக மடித்து அங்கே வந்து ஒரு பின் மாதிரி குத்தி வச்சிடணும். குத்தி வச்சுட்டு இப்போ நம்ம வந்து எங்கே கட் பண்ணுறேன் அப்படின்றத பாருங்கள். இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு நெக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். நெக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம இங்கே வேஸ்ட் டாட் கிட்ட நம்ம வரும்போது கரெக்டாக நம்ம டாட் ரெண்டு பக்கமும் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதை விட்டுட்டு நம்ம வந்து கட் பண்ணணும். இப்போ பாருங்கள், ஸ்ட்ரெயிட்டாக நான் வந்து கட் பண்ணிகிட்டே போகிறேன். சென்டர் பார்ட் கட் பண்ணும் போது இந்த மாதிரி தான் வந்து கட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து இந்த சைடு வந்து கட் பண்ணணும் இல்லையா, இதை கட் பண்ணும் போது இந்த வேஸ்ட் டாட் இருக்கு இல்லையா, அதை வந்து நான் கட் பண்ணிடுறேன். ஓகே, அந்த கிராஸ்க்கு நம்ம கட் பண்ணிவிட்டு நம்மளுடைய வேஸ்டோடைய கீழே இருக்க பாட்டம் லைனு, சைடில் இருக்க மார்ஜின் லைன் எல்லாத்தையுமே கட் பண்ணிகிட்டே வரணும். இந்த ஆர்ம்ஹோல் வந்து நம்ம கட் பண்ணும்போது இந்த ஃபோல்டிங்கோடையே தான் கட் பண்ணணும். ஓகே, இந்த ஃபோல்டிங்கை எக்காரணத்து கொண்டும் பிரிக்கவே கூடாது. ஏன்னா நம்ம ஆர்ம்ஹோல் டாட்டை வந்து மைனஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இங்கே ஒரு டாட் எடுத்ததே வந்து தெரியவே போகிறது கிடையாது. இதே நம்ம ப்ளவுஸ்லலாம் பண்ணும்போது 3 டாட் ப்ளவுஸில் வந்து உங்களுக்கு ஆர்ம்ஹோல் டாட் வந்து தெரியும். பிரின்சஸ் கட் பண்ணும் போதுமே நமக்கு வந்து ஒரு ஆர்ம்ஹோல்லேருந்து ஒரு லைன் வந்து போகும்.
இங்க வந்து நமக்கு ஆர்ம்ஹோல்ல இருந்து ஒரு லைனுமே வரப்போறது கிடையாது. அதுக்காக தான் நம்ம வந்து இங்க மைனஸ் பண்ணிட்டு இருக்கோம் அத. ஓகே. ஸோ நீங்க அத ஓப்பன் பண்ணிட்டு நீங்க ஃபேப்ரிக்ல கட் பண்ணீங்கன்னா, அது வந்து உங்களுக்கு கரெக்ட்டா இருக்காது. இப்ப நான் மைனஸ் பண்ண அதே மாதிரியே உங்களுடைய பேட்டர்ன வந்து கட் பண்ணணும். அப்பதான் இந்த டாட் வந்து இன்விசிபிளா இருக்கும் உங்க பேட்டர்ன்ல. ஓகே. ஸோ நான் இங்க வந்து இந்த ஆர்ம்ஹோல் வந்து அது எந்த ஷேப்க்கு நம்ம வரைஞ்சோமோ, அதே மாதிரி வந்து கட் பண்ணிட்டே போறேன். இப்போ நான் வரைஞ்சேன் இல்லையா அந்த பேட்டர்ன், அது மேல இந்த கட் பண்ண பேப்பர் பேட்டர்ன வந்து நான் உங்களுக்கு வச்சு காட்டுறேன். ஓகே. இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணும்போது இது இந்த மாதிரி தான் இருக்கும். நம்மளுடைய ஆர்ம்ஹோல்ல நம்ம குடுத்த டாட் வந்து மைனஸ் பண்ணிட்டுக்கு அப்புறமா அது எங்க போகும் அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும் இல்லையா? இப்போ நம்ம பேட்டர்ன் ஜாயின் பண்ணும்போது அந்த டாட் எங்க இருக்கும் அப்படின்னா, நம்மளுடைய வேஸ்ட்ல வந்து அது சேர்ந்துட்டு இருக்கும். ஓகே. இப்போ அந்த டாட்ட மைனஸ் பண்றேன் பாருங்க. மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்மளுடைய டாட் வந்து கீழ வேஸ்ட் டாட் குடுத்தோம் இல்லையா? அந்த 1/2 இன்ச்சோட இந்த டாட்டுமே வந்து சேர்ந்து நமக்கு பெரிய கேப் வந்து நடுவுல தெரியும். இதுதான் நம்மளுடைய ஷோல்டர் டூ வேஸ்ட் டாட் அப்படின்னு சொல்வோம். இது வந்து பிரின்சஸ் கட் மாதிரி இதுவும் ஒரு டாட்டோடைய மேனிபுலேஷன் மெத்தட் தான். இத நான் தனியா பேப்பர்ல பண்ணிருக்க காரணமே, இதுக்கு நம்ம சீம் அலவன்ஸ் 1/2 இன்ச் குடுக்கணும். இது 2 பீஸுமே ஜாயின் பண்றதுக்கு சென்டர்ல. ஓகே. நம்ம எப்படி பிரின்சஸ் கட்டுக்கு வந்து ஜாயின் பண்றதுக்கு 1/2 இன்ச் குடுப்போமோ, அதே மாதிரி இது 2 பீஸையும் ஜாயின் பண்ண 1/2 இன்ச் வந்து குடுக்கணும். இத நீங்க லைனிங்ல டைரக்ட்டா பண்ணிட்டோம் அப்படின்னா, இதுல 1/2 இன்ச் வந்து குடுத்துட்டு இருக்க முடியாது. ஸோ இத பேப்பர்ல பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே ஒரு ஈஸியான ஒரு ஜாப். இந்த பேப்பர்ல வந்து நடுவுல உங்களுக்கு எதனா ரஃப் எட்ஜஸ் மாதிரியோ இல்ல ஷார்ப் எட்ஜஸ் மாதிரி எதனா இருக்கு அப்படின்னா, நீங்க அத நான் இப்ப பண்ணேன் இல்லையா? இந்த மாதிரி கட் ஆஃப் மாரி ஸ்மூத்தா நீங்க வந்து கட் பண்ணிக்கலாம். ஷேப் வந்து குடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம ஃப்ரண்ட்ல வந்து கட் பண்ணோம் இல்லையா? அந்த சைடுல இருக்க மார்ஜின் பார்ட்ட வந்து எடுத்து பேக்ல வந்து நான் இங்க பிளேஸ் பண்ண போறேன். இந்த மார்ஜின் வந்து 2மே ஈக்குவலா இருக்கிற மாதிரி வைக்க போறேன். இது வந்து எப்பவுமே கிராஸ் தான் போகும். நோ இஷ்யூஸ். அந்த ஃபர்ஸ்ட் மார்ஜின் லைன் வந்து மட்டும் நமக்கு ஸ்ட்ரெயிட்டா கரெக்ட்டா இருந்தா போதும். கீழ வந்து இது எப்படி கிராஸ் போனாலுமே அது பிரச்சனை கிடையாது. ஓகே. இந்த ஆர்ம்ஹோல் கிராஸ்லயுமே நான் வந்து மார்க் பண்ணிடுறேன். மார்க் பண்ணிட்டு அதே மாதிரி கீழ எப்படி இருக்கோ அதையும் வந்து நான் இங்க மார்க் பண்ணிடுறேன். எனக்கு வந்து இங்க மேல வந்திருக்கு. சில பேருக்கு அதே லைனும் வரலாம். ஆர் எல்ஸ் அந்த லைனோட கீழ கூட வரலாம். உங்களுக்கு எப்படி வருதோ நீங்க அத மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு அந்த கேப் என்ன வந்திருக்கோ, அதையுமே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஆர் எல்ஸ் அதுலேருந்து ஒரு 1/4 இன்ச் எக்ஸஸா ஆட் பண்ணியுமே நம்ம சென்டர்ல வந்து மார்க் பண்ணிக்கலாம். நான் வந்து அத 1/4 இன்ச் ஆட் பண்ணி 1/2 இன்ச் வந்து நான் சென்டர்ல மார்க் பண்ணிடுறேன். மார்க் பண்ணிட்டு அந்த 1/2 இன்ச்க்கு வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிட்டு, அங்க கிராஸ் போச்சு இல்லையா சைடுல, அந்த கிராஸ வந்து ஒரு கிராஸ் லைன் மாரி வரைஞ்சிடுறேன். கிராஸ் லைன் மாரி வரைஞ்சிட்டு, அது 2மே டச் ஆகுற இடத்துல ஒரு ஷேப் மாதிரி குடுத்துட்டு, நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய நெக்க வந்து வரையணும் இல்லையா பேக்குக்கு, அத வந்து நான் வரைய போறேன். அதுக்கு பேக் பெல்ட் ப்ளஸ் 1 இன்ச் குடுத்து, இங்க 6 இன்ச் வந்து மார்க் பண்ணிடுறேன். மார்க் பண்ணிட்டு, அங்க ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து வரைஞ்சிடுறேன். அடுத்தது இங்க நெக் விட்த் வந்து இருக்கும் இல்லையா? நம்ம ஷோல்டர் ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா? அந்த நெக் விட்த் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு, அதையுமே மார்க் பண்ணலாம். 1/4 இன்ச் ஆட் பண்ணியும் மார்க் பண்ணலாம். 1/2 இன்ச் ஆட் பண்ணியும் மார்க் பண்ணலாம். இது வந்து உங்களுடைய நெக்கோடைய ப்ராட்னஸ பொறுத்து இருக்கு. உங்களுக்கு ப்ராடா வேணும் அப்படின்னா, நீங்க நெறைய ஆட் பண்ணி வைக்கலாம். இல்ல அதே அளவு போதும்னா, அப்படியே நீங்க மார்க் பண்ணிட்டு கூட ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து வரைஞ்சுக்கலாம். நான் இங்க ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டு, ரவுண்ட் ஷேப் வந்து குடுக்குறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் குடுத்தது வந்து ஒரு மாரி யூ ஷேப் மாரி ஆயிடுச்சு. அந்த கார்னர் வந்து நமக்கு வந்து பாயிண்டடா இருக்கக்கூடாது. ரவுண்ட் ஷேப்னா பிளண்டா வந்து முடியணும். ஸோ நான் அகெயின் வந்து ரீட்ரா பண்ணி அதை பிளண்டா வந்து கம்ப்ளீட் பண்ணிடுறேன். இதை வந்து நான் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே. நான் இங்கே நடுவில் வந்து ஆர்ம்ஹோல் டாட் வந்து கம்ப்ளீட் பண்ணல இல்லையா? இந்த வேஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ண மாதிரியே நம்மளுடைய ஆர்ம்ஹோலும் வந்து ரீகரெக்ட் வந்து பண்ணணும். ஸோ நான் அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, இந்த கிராஸாக போயிருக்க நியூ லைனோட நம்மளுடைய ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஆர்ம்ஹோல் கர்வ் இருக்கு இல்லையா? அப்படியே வந்து நான் இங்கே ஜாயின் பண்ணிடுறேன். இப்போ வந்து நம்ம ரிமைனிங் பேட்டர்ன் எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து நான் ஃப்ரண்ட்ல வந்து பேப்பர் பேட்டர்னா இருந்துச்சு இல்லையா? இந்த பேப்பர் பேட்டர்னோட நம்ம 1/2 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் குடுத்துட்டு, லைனிங் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இங்க பாருங்க, நம்ம பேப்பர் பேட்டர்ன் கூட ஒரு 1/2 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் குடுத்துட்டு, லைனிங் வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்லீவ் பேட்டர்ன் தான் வந்து டிராஃப்ட் பண்ண போறோம். ஸோ நான் இங்க என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிட்டு, அதுக்கு கீழே வந்து நம்மளுடைய ஸ்லீவ் லென்த் வந்து எவ்வளோன்னு பார்த்துட்டு, கூட ஒரு 1 இன்ச் ஆட் பண்ணி ஒரு இன்னொரு லைன் வந்து வரைஞ்சிடுறேன். என்னோட ஸ்லீவ் லென்த் வந்து 11.5 இன்ச்சஸ் ப்ளஸ் 1 இன்ச் கொடுத்து 12.5 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய மேஜிக் ஸ்லீவ் மேக்கர் இருக்கு இல்லையா? அதை எடுத்துட்டு நம்மளுடைய பேக் ஆர்மோல் அண்ட் ஃப்ரண்ட் ஆர்மோல் இருக்கு இல்லையா? அதை வந்து நான் அப்படியே ட்ரேஸ் பண்ணி எடுத்துடுறேன். உங்களுக்கு இந்த மேஜிக் ஸ்லீவ் மேக்கர்னா என்னன்னு தெரியல, ஆர் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, அதோட வீடியோவை நான் கீழே லிங்க் பண்ணுறேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இது இருந்துச்சுன்னா நம்மளுடைய ஸ்லீவ் வந்து 2 மினிட்ஸில் வந்து ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, அதை மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க, லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இங்கே நான் 2 ஆர்ம்ஹோல் கர்வ் வந்து நான் வரைஞ்சி முடிச்சிட்டேன். இப்போது இந்த ஆர்ம்ஹோல் ரவுண்ட் வந்து நம்ம எவ்வளோ இருக்குன்னு தெரியாது இல்லையா? ஸோ நம்ம வந்து அதை எப்படி எடுக்கணும் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா, நம்ம பேக் பேட்டர்ன் ஃபஸ்ட்டு நான் மார்க் பண்ண போகிறேன். பேக் பேட்டர்னை எடுத்துட்டு ஷோல்டருக்கு கொடுத்த அந்த 1/2 இன்ச்சை வந்து நான் மடிச்சிடுறேன். மடித்து விட்டுட்டு
அதுலேருந்து நம்மளுடைய ஆர்ம் ஹோல் இருக்கு இல்லையா, அதை அப்படியே இந்த மாதிரி நான் வச்சு வச்சு பார்க்குறேன். லைனாக நான் வந்து என்னோட லைனிங்கை வந்து அந்த லைன் மேலே வச்சுட்டே பார்க்குறேன். ஓகே, இதை வச்சு நம்மளுடைய பேட்டர்னில் ஆர்ம் ஹோல் ரவுண்ட் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றது நமக்கு கிடைச்சிட போகுது. இந்த ஆர்ம் ஹோல் ரவுண்ட் வந்து நமக்கு கரெக்டாகவே இருக்கும். இந்த மாதிரி நான் மார்ஜினோட இங்கே வந்து நான் மார்க் பண்ணிடுறேன். மார்க் பண்ணிவிட்டு அங்கே ஒரு லைன் வந்து வரைஞ்சிடுறேன். இது வந்து என்னுடைய பேக்கோடைய ஆர்ம் ஹோல் லைன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட்டுக்கு வந்து நம்ம இதே மெத்தடில் தான் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட்டுக்கு வந்து நமக்கு 2 பீஸ் இருக்கு இல்லையா, அதில் சைடுக்கான பீஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பீஸ் தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகே, சென்டரில் இருந்தது எடுக்கக்கூடாது. சைடில் இருக்கிறதுல அதே மாதிரி ஷோல்டரில் 1/2 இன்ச் மைனஸ் பண்ணிவிட்டு மிச்சத்துலேருந்து நம்ம மெஷர் பண்ணிகிட்டே வரணும். இதை மெஷர் பண்ணும்போது ஃப்ரண்ட்டுக்கான கர்வ் வரைஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதில் வந்து வச்சு மெஷர் பண்ணணும். அது எங்கே முடியுதோ அந்த இடத்துல வந்து ஒரு லைன் வந்து வரைஞ்சிடணும். இந்த 2 லைனும் மார்க் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 2 லைனுக்கும் வந்து சென்டர் வந்து எடுக்க போகிறோம். இந்த சென்டர் லைன் வந்து நான் மார்க் பண்ணிவிட்டு அந்த சென்டர்லேருந்து ஒரு 1.5 இன்ச் வந்து நான் உள்ளே மார்க் பண்ணுறேன். இந்த 1.5 இன்ச் வந்து நம்மளோட மார்ஜின். ஓகே, நீங்கள் எவ்வளோ இன்ச் வந்து மார்ஜின் கொடுத்தீங்களோ அந்த இன்ச் வந்து நம்ம இங்கே மார்க் பண்ணிட போகிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, என்னோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஹார்மோல் வந்து இந்த மாதிரி 2ஆக பிரிஞ்சிருக்கு இல்லையா, அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்னோட பேக் ஹார்மோல் இருக்கு இல்லையா, அதை வந்து நான் அப்படியே வந்து என்னோட இந்த உள்ளே இருக்க லைனோட கனெக்ட் பண்ணி விட்டுடுறேன். ஓகே, இந்த லைனை தாண்டி வந்து நமக்கு வந்து 2 லைனாக வந்து பிரியவே கூடாது ஆர்ம்ஹோல் வந்து. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, கரெக்டாக அதோட வந்து ஜாயின் பண்ணிடுறேன், கொஞ்சம் கீழே இறக்குன மாதிரி வரைஞ்சிட்டு. நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய எல்போ ஸ்லீவ் இருக்கு இல்லையா, அந்த எல்போ ஸ்லீவோடைய ரவுண்டை வந்து மார்க் பண்ணணும். என்னோட ரவுண்ட் வந்து 11 இன்ச்சஸ். ஸோ அதை 2ஆக டிவைட் பண்ணி 5.5 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிவிட்டு என்னோட மார்ஜின் வந்து கொடுத்துட்டு 2 லைனுமே வந்து இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிடணும். அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு ஃபிட்டிங் மார்க்கிங் வந்து கொடுக்க போகிறோம். அது என்னென்னா, நம்மளுடைய ஸ்லீவ்லேருந்து ஒரு 1/2 இன்ச் கீழே வச்சுட்டு நம்மளுடைய 5 இன்ச்சில் ஒரு மார்க்கிங்கும் 8 இன்ச்சஸில் ஒரு மார்க்கிங்கும் வந்து கொடுத்துடணும். கொடுத்துட்டு அந்த 5 இன்ச்சஸில் நீங்கள் உங்களோட ஆர்மில் வந்து எவ்வளோ ரவுண்ட் இருந்துச்சுன்னு மெஷர் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த மெஷர்மெண்ட்டை வந்து 2ஆக டிவைட் பண்ணி இங்கே ஒரு மார்க் வந்து நான் கொடுத்துடுறேன். நெக்ஸ்ட்டு 8 இன்ச்சஸ் ரவுண்டில் வந்து நமக்கு எவ்வளோ கிடச்சிச்சோ அதை வந்து 2ஆல் டிவைட் பண்ணி இங்கே ஒரு மார்க்கும் கொடுத்துடுறேன். நமக்கு எவ்வளோ கேப் இருக்குது அப்படின்றத பாருங்கள். எனக்கு வந்து இங்கே எக்ஸஸாக 1/2 இன்ச் கொடுக்குற அளவுக்கு கேப் இருக்குது 5 இன்ச் ரவுண்டில், அதையும் நான் அப்படியே விட்டுடுறேன். அதேமாரி 8 இன்ச் ரவுண்டில் வந்து ஒரு 1/4 இன்ச் கிட்ட இருக்குது, அதையும் வந்து நான் அப்படியே விட்டுடுறேன். சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக கேப் இருக்குது அப்படின்னா உங்களுடைய மார்ஜினை வந்து அந்த கர்வாக வந்து நீங்கள் முடிக்கணும். இதை வந்து எப்படி முடிக்கணும் அப்படின்றத நான் இதுக்கு முன்னாடி வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். மேஜிக் ஸ்லீவ் மேக்கர் யூஸ் பண்ண வீடியோவில் கூட போட்டிருப்பேன். அதை நான் கீழே லிங்க் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் எப்படி அதை கரெக்ட் பண்ணணும் அப்படின்றத நான் கீழே கொடுத்துருப்பேன், லிங்க்கில் செக் பண்ணிக்கோங்க. இதோட நம்ம ஸ்லீவ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பட் நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்னா, கீழே வந்து ஒரு மாதிரி பட்டி ஜாயினிங் மாதிரி கொடுத்து என்னோட ஸ்லீவ் வந்து ஃபினிஷ் பண்ண போகிறேன். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்னோட டோட்டல் ஸ்லீவ்ஸ் வந்து 11.5 இன்ச்சஸ். அதில் 1.5 இன்ச்சஸ் வந்து நான் கீழே வந்து பட்டி மாதிரி கொடுக்க போகிறேன், ஜாயிண்ட் மாதிரி. ஸோ நான் அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, அந்த 1.5 இன்ச்சஸை மைனஸ் பண்ணிடுறேன். 11.5ல் 1.5 இன்ச்சஸ் மைனஸ் பண்ணால் எனக்கு 10 இன்ச்சஸ் வந்து இருக்கும். அந்த 10 இன்ச் ப்ளஸ் 1 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் தேவை இல்லையா, அந்த 1 இன்ச்சை ஆட் பண்ணிவிட்டு எனக்கு 11 இன்ச்சஸ் வருது. அந்த 11 இன்ச்சஸில் இந்த ஸ்லீவில் ஒரு மார்க் வந்து கொடுத்துட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி நான் வரைஞ்சிட்டோன்னா இதுதான் என்னுடைய ஸ்லீவ் பேட்டர்ன். ஓகே, இந்த மிச்சம் இருக்க 1.5 இன்ச்சஸ் வந்து நான் தனியாக வந்து ஒரு ஜாயிண்ட் மாதிரி கொடுத்து நான் இங்கே ஒரு பட்டி ஃபோல்டிங் மாதிரி பண்ணுவேன். அது நீங்கள் அப்போ பார்ப்பீங்க. இப்போ என்னோட கரண்ட்டாக இருக்க ஸ்லீவ் லென்த் வந்து 10 இன்ச்சஸ் ப்ளஸ் 1 இன்ச் கொடுத்து 11 இன்ச்சஸ் வந்து இங்கே இருக்குது. மிச்சம் 1.5 இன்ச்சஸ் வந்து நம்ம அப்புறமா வந்து அது எப்படி ஜாயிண்ட் கொடுக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ஸ்லீவை வந்து கட் பண்ணி எடுத்துடுறேன். இந்த ஸ்லீவ் வந்து நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா, அந்த கீழே பட்டிக்கான பீஸ் இருக்குது இல்லையா, அதை வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம அதை வச்சு தான் நம்ம ஸ்லீவ்ஸ் வந்து பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அந்த ஜாயிண்ட்டை வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, இங்கே நான் வந்து உங்களுக்கு சாரியை வந்து காட்டுறேன். ஸோ தட் உங்களுக்கு ஒரு பெட்டர் அனாலிசிஸ் வந்து கிடைக்கும். நான் இதை வந்து எப்படி பண்ண போகிறேன் அப்படின்றத. இதுதான் நம்ம சாரி. இதுக்கு வந்து ஒரு ஹியூஜ் பார்டர் வந்து இருக்குது. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த பிளெயினாக ப்ளூ இருக்குது பார்த்தீங்களா, இதில் தான் வந்து என்னோட யோக் பார்ட்டும் ஸ்லீவ் வந்து நான் கட் பண்ண போகிறேன். ஓகே, நான் எந்த ஒரு பார்டரோ டிசைனோ எதுவுமே வச்சு நான் கட் பண்ண போகிறது கிடையாது. ஆல்சோ இந்த சாரியில் வந்து ஒரு பல்லு இருக்குது. இது வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு மெரூன் அண்ட் கோல்டன் மாதிரி இருக்குது. எனக்கு வந்து இதை யோக்கில் வைக்க வந்து பிடிக்கல. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, அதை வந்து தனியாக கட் ஆஃப் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன் இல்லையா, ஸோ நான் அதை கட் ஆஃப் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்க ஃபேப்ரிக் வச்சு தான் நான் இந்த ஃபுல் ட்ரெஸ்ஸுமே வந்து நான் செய்ய போகிறேன். இந்த பல்லு வந்து வேஸ்ட் ஆக போகிறது கிடையாது. ஏன்னா இதை வச்சு நமக்கு நிறைய யூசஸ் வந்து இருக்குது. ஸோ நான் இதை அப்படியே கட் பண்ணி எடுத்து வச்சுட போகிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம இந்த யோக் பார்ட்டை வந்து எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். பாய்.